என்எல்எம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்திருக்குது. பல்வேறு விவாதங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டி வந்துட்டு இருக்கிறதா பார்க்குறோம். அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் முன்பை காட்டி இந்த முறை 8% மேலே வாங்கியிருக்கிறாங்க. மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாடு கமிட்டியினுடைய தலைவர் சொல்லும்போது காங்கிரஸினுடைய அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வீதம்ங்கிறது ஒரு ஆபத்தானது அப்படின்னு காங்கிரஸும் சொல்கிறாங்க, பாஜகவும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சொல்லும்போது தமிழின அரசியல் வரலாற்றில் இது ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நீண்ட காலமாக அந்த தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டை இப்படி ஆபத்தாக சொல்கிறதையும் இந்த தமிழின அரசியலில் ஒரு புத்துணர்ச்சி சொல்கிறதையும் எப்படி பார்க்குறது? ஒரு குடியாட்சி அமைப்பில், அதாவது ஜனநாயக அமைப்பில் மக்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பது, அது நாம் தமிழராக இருக்கலாம் அல்லது பாஜகவாக இருக்கலாம், அதிமுக, திமுக, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். அதில் ஆபத்துன்னெலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சரி செய்து கொள்வதற்கு, அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறாங்க, 2 மடங்கு வாக்கு பெற்றிருக்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் ஆமாம் உண்மை, அவ்வளோ ஆதரவு இருக்குது. இப்போ கேரளாவில் இது வரைக்கும் இல்லாமல் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கோணத்தில் நீங்கள் என்ன கொள்கைகளுக்கு ஆபத்துன்னு கருதுறீங்களோ அது மக்கள்கிட்ட போய் சொல்லலாம். ஆபத்துன்னு என்ன பண்ணுறது? தடை பண்ணி ஜெயிலில் போட்டுருன்னு அர்த்தமா? அது ஒன்றும் கிடையாதுல்ல. அல்லது அவங்க தேர்தல் நடைமுறைகளில் ஏதாவது பிழை இருக்குது, கள்ளத்தனம் பண்ணாங்க, மோசடி பண்ணாங்க என்றால் அதை அம்பலப்படுத்துங்க. மற்றபடி ஒரு கட்சியோட வாக்குகள் பெறுது, அது ஆபத்தானதுன்னா யாருக்கு ஆபத்தானது? எதிர்த்து போட்டிக்கிறவங்களுக்கு தான் ஆபத்து, வேற ஒருத்தருக்கு ஆபத்து இல்லை, அது வேறு. ஆனால் இதில் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது, ஒரு வளர்ச்சி பெறுகிறது அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கு நினைவு இருக்கு, 93 இனி இதழ் தொடங்கும் போது நம்ம சுபவி, விடுதலை, நம்ம திருமாவேலன், விஜயகுமார் எல்லாம் தான் தொடங்குறாங்க. முதல் இதுலையோ 2வது இதுலையோ வளர்கிறாரா வைகோ அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கு தலைவர் பழகற்பியார் என்ன பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், வைகோ வளர்ந்தால் என்ன, தளர்ந்தால் என்ன, நமக்கு அதுவா கவலை? அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடுகள் தமிழ் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு உதவுமா இல்லையா? அவர் தனக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டெல்லாம் பேசுகிறார். ஆனால் தமிழ் சமூகத்திற்கு நியாயம் கேட்கிறாரா? தமிழுக்கு நியாயம் கேட்கிறாரா? தமிழ்நாட்டுடைய ஆற்றல் உரிமை பறிபோகிறது, எனவே ஆற்றல், இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அவர் கட்சி வளர்றதா இல்லையாங்கிறத பற்றி நாமே ஏன் கவலைப்படணும்னு நான் திருப்பி சொன்னேன். அது மாதிரி இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, சீமான் இந்த தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கிறார், ரைட். என்ன கொள்கைகளுக்காக இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார், இதுதான் முக்கியம். கட்சி பெறுது அப்படின்னா இந்த கட்சி திறமையாக இருக்குது, நல்லா செயல்படுது, தலைவர் சிறப்பாக பேசுகிறாரு, அதுக்கு ஓட்டு கிடைக்குது, இதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஒரு திறமையாக பேசுனா அவர் பின்னால் போயிடலாமா? அப்படின்னா யார் வேணாலும் திறமையாக பேசலாம். எந்த கொள்கைக்கு என்ன கொள்கை? இப்போ குறிப்பாக பழைய கதையெல்லாம் விட்டுருவோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் முன்னால் இருந்த மையமான வினா என்ன? தமிழ் தேசிய விடுதலை இயக்கமோ நம்மை ஒட்டி நிலையெடுத்த அமைப்புகளோ நாம் என்ன கருதுகிறோம்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரை 10 ஆண்டு மோடி ஆட்சியின் மீதான கருத்து கணிப்பு, a referendum on a decade of Modi's rule. அந்த அடிப்படையில் மீண்டும் மோடி வரணுமா கூடாதா, இதுதான் தேர்தலில் மைய வினா. அப்போ மீண்டும் மோடி வர வேண்டும், மீண்டும் மோடி வேண்டும், மோடின்னு முழக்கம் கொடுத்தார். நம்ம தான் பதிலுக்கு கொடுத்தோம், மீண்டுமா மோடி, வேண்டவே வேண்டாம், இதான் நம்ம ஸ்டாண்ட் எடுத்தோம். இதில் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? மோடி வரணும்னு சொன்னாங்களா, வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மோடியை எதிர்த்து பேசினாங்க, மனிதர்கள், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இது தேர்தல் களம், அரசியல் களம். மோடிக்கு வாக்கு போடாதீர்கள், மோடிக்கு எதிராக மோடியை தோற்கடிக்கிற வலிமை எங்களுக்குத்தான் இருக்கிறது, எங்களுக்கு வாக்கு போடுங்கள்னு கேட்டாங்களா? இல்ல, மோடியை தோற்கடிப்பது தான் மைய குறிக்கோள். தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம்ங்கிறது திமுக, அதிமுக தானே இருக்கு. இங்கே பாஜகக்கான ரோல் இல்லையே. அதான் சொன்னேன், தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் அளிக்கிற வாக்குகள், தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் போய் ஓட்டு போடக்கூடியவர்களா இல்லையா?
மோடிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுனா அந்த பெரும்பான்மைக்குள்ள தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? மோடிக்கு பெரும்பான்மை கிடைக்காம தடுக்குது காங்கிரஸ்னா அதுல தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? தேர்தல் நடக்கிற இடத்தை வச்சா ஒரு அரசியல் பண்ண முடியும். தேர்தலினுடைய நோக்கம், குறிக்கோள் என்ன? ஒரு தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலா, தமிழ்நாடு அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலா அப்படின்னு சொன்னா அதை சொல்லணும். இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் நீங்கள் அப்படி கருதி கொள்ளாதீர்கள். 77 ஈழத்துல தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி சொன்னாங்கல்ல, இந்த தேர்தல் இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். ஆனால் நீங்கள் அப்படி கருதாமல் ஒரு தமிழ் தேச குடியரசு, தமிழீழ குடியரசுக்கான தேர்தலாக கருதி கொண்டு வாக்களியுங்கள். எதுக்கு? நமக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு காட்டுவதற்கு. அப்ப நீங்க இப்படி ஏதாவது ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து மோடியின் பாசத்தை வீழ்த்துவதற்காக எங்களுக்கு வாக்களியுங்கள்னு கேட்டு அதனால் உங்களுடைய வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்குமானால் நம்ம அந்த கோரிக்கைக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைகிறோம். அவ்வளவுதான். நீங்க தேர்தலை எப்படி பார்க்க கூடாதுன்னா, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குமான போட்டி, இந்த தலைவருக்கும் அந்த தலைவருக்குமான போட்டி, இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்குமான போட்டி என்று பார்க்கக்கூடாது. தேர்தலின் மைய வினா எதுவோ அந்த வினாவிற்கு மக்கள் அளிக்கிற ஆதரவு என்ன என்பதுதான் நம்ம அடிப்படை அணுகுமுறையாக இருக்கணும். அப்போதான் தேர்தல் ஒரு அரசியல் போராட்டமாக இருக்கும். இல்லைன்னா தனிமனித செல்வாக்குகளுக்கு இடையிலான போராட்டமாக, தனிமனித கவர்ச்சிகளுக்கு இடையிலான போராட்டமாக, அமைப்புகளின் வலிமை, பண வலிமை, அமைப்பு வலிமை, இந்த போராட்டமாக மாறிடும். அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கறது இப்போ நான் உதாரணம் சொன்னேன், 77 பொது தேர்தல். இல்லை, அதை இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்குகளுக்கு பணம் கொடுக்கல, பணம் கொடுக்காம இது தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கான அந்த வாக்குகளை அதனை அவங்க சொல்லிக்கிறாங்க. அரசியலுக்கான வாக்குகள்ங்கிறதுக்கு என்ன அடிப்படை? தமிழ் தேசிய விடுதலை கோரி தேர்தல் நிற்கிறாங்களா, தமிழ் தேசிய இறைமை கோரி நிற்கிறாங்களா? இந்த தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசிய இறைமை கோரிக்கைக்கும் தேர்தலின் மைய வினாவுக்குமான தொடர்பு என்ன? நீங்கள் நேரடியான கேள்விதான். தில்லியில் மீண்டும் மோடி தலைமை அமைச்சராக வரலாமா கூடாதா? வரக்கூடாதுங்கிறதுனா நாம் தமிழர் வரக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்கு வாக்களிக்கணும்? யாரால் வரவிடாமல் தடுக்க முடியுமோ அவங்களுக்கு வாக்களியுங்கள்னு கேட்கணும். அது ஒரு யுத்தியா இருக்கும் போது நாங்கள் எங்களுக்கு வாக்களிச்சுன்னா நாங்க போய் பண்ணுவோம் தானே சொல்றாங்க அவங்க. நான் கேட்கறது வரக்கூடாது, இதுதான் தேர்தல் அறிக்கை, இதுதான் தேர்தல் ஸ்டாண்டுன்னா அதற்கு ஏற்ற யுத்தியை வகுக்கணுமே. நீங்க அதை விட்டுட்டு வேற ஒரு யுக்தியை நீங்க முன்வைத்து மக்கள்கிட்ட முன்வைத்துல வாக்கு கேட்குறீங்க. இவர் நல்ல பேச்சாளர், இவர் நல்ல உண்மையானவர், நாங்க காசு கொடுக்கறதுல ஓட்டுக்கு, இதெல்லாம் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க. நான் கேட்கறது, நீங்கள் இந்த தேர்தலின் மைய வினாவில் என்ன நிலைப்பாடு எடுத்தீர்கள் என்பதுதான். இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. தேர்தல் என்பது எந்த அமைப்பா இருந்தாலும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கமா இருந்தாலும், இந்த அமைப்பின் சொந்த நலனுக்காக, நான் பொது நலன் தான் சொல்றேன், சொந்த நலன்னா தலைவருடைய நலன் அல்ல, சொந்த நலனுக்காக, இந்த அமைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, வளர்த்துக் கொள்வதற்காக, விரிவுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று பார்க்கக்கூடாது. இது சமூக வளர்ச்சி போக்கில், விடுதலைக்கான போராட்டத்தின் வளர்ச்சி போக்கில், உரிமை மீட்பு போராட்டத்தில் இது வைக்க போகிற பங்கு என்ன என்றுதான் பார்க்கணும். அதுக்காக ஒரு அமைப்பு இழப்புகளை சந்திக்கலாம், அழிந்து கூட போகலாம், அதனால தவறு கிடையாது. ஆனா இங்க மைய வினாவை சுற்றி தான் எல்லாமே இருக்கணும். நீங்க அந்த கண்ணோட்டத்தில் அணுகுனாதான் உண்மையில் அப்படி சொன்னா அமைப்பு வழி அழிந்தும் போயிடாது, வளராமல் போயிடவும் போயிடாது, அடிப்படையாக வளரும், இலக்கை தவற விடாமல் வளரும். கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகொட்டி சிறியாரோன்னு பாரதி கேட்டான். நீங்க கொள்கை இல்லாமல் அடையக்கூடிய வாக்குகள், நோக்கத்திற்கு புறம்பான வெற்றிகள், கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகிறது. இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு நோக்கம் இல்லை, அந்த அரசியல் அவங்க சரியா எடுக்கல அப்படின்னா ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து ரெண்டு தேசிய கட்சிகளுடைய எதிர்ப்பையும் எதற்காக அந்த கட்சி பெறுது? அப்புறம் முதல்ல ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் ஓயாம தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், மாநில கட்சிகள் என்றெல்லாம் பிரிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸுக்கு இல்லாத ஒரு அயலுறவு கொள்கை திமுகவுக்கு இருக்க? காங்கிரஸுக்கு இல்லாத ஒரு இந்திய பொருளாதாரம் பற்றிய பார்வை திமுகவுக்கு இருக்க? அதுக்கு பேர் தேசிய கட்சி, இதுக்கு பேர் திராவிட கட்சி. என்ன அப்படி நம்புறாங்க, அவ்வளவுதானே. தேசிய கட்சியா, இந்திய தேசிய கட்சியா, தமிழ் தேசிய கட்சியா? இப்ப சீமானுடைய கட்சி தமிழ் தேசிய கட்சின்னா இந்திய அரசு பற்றிய பார்வை என்ன?
இந்திய பிரதமருக்கான போட்டியில் நடக்கும்போது இந்திய பிரதமர் பற்றி இவர் என்ன சொல்றாரு? நானே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். சுழற்சி முறையில் வச்சுப்போம். இந்த சுழற்சி முறைன்னு அரசமைப்பு சட்டத்தில் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, திருத்தலையே, மாற்றலையே, அதுக்காக போராடவே இல்லையே. உங்களோட யார் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க சுழற்சி முறையில் கொண்டு வர்றதுக்கு? அதுல முதல் யாரு, ரெண்டாவது யாரு? வெறும் வேற எந்த மாற்றமும் இல்லாமல் பிரதமர் பதவி மட்டும் சுழற்சி முறையில் வந்துடும்னா, சுழற்சி முறையில் நீங்க வந்ததற்கு பிறகு என்ன அயலுறவு கொள்கையை கடைபிடிக்க போறீங்க? என்ன மொழி கொள்கையை கடைபிடிக்க போறீங்க? என்ன தொழில் கொள்கையை கடைபிடிக்க போறீங்க? எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாத ஆளை மாத்தினா சரியா போச்சா? இல்ல, அப்படி பார்த்தாலும் ஒரு தமிழில் ஆதரவு பேசுறாங்க, விடுதலை புலிகளை குறித்து பேசுறாங்க. இதெல்லாம் இந்திய அரசு, இந்திய கட்சிகள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆபத்தா தானே பார்ப்பாங்க இந்த கட்சியை. நீங்க பேசுங்க, அதை தேர்தலில் ஓட்டு வாங்குவதற்கான முழக்கமா ஏமாத்துறீங்க. நீங்க போய் பேசுங்க, பேசி ஆதரவு திரட்டுங்க, போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டுங்க, போராடுகிற சக்திகளோடு இணைந்து போராடுங்க. அது பொத்தம் பொதுவாக பேசக்கூடாது. தமிழீழத்திற்கான போராட்டம் என்பது இன்றைக்கு ஈடுசெய் நீதிக்கான போராட்டம். ஈடுசெய் நீதிக்கான போராட்டம் என்பது சில கோரிக்கைகளில் தங்கி நிற்கிறது. நீங்க பன்னாட்டு புலனாய்வு கேட்குறீங்களா? இந்திய அரசு மனித உரிமை பேரவையில் ஈழத்திற்கு எதிராக ஈழ மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு ஆதரவாக நிலை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வச்சிருக்கிறீங்களா? அதற்காக ஈழ ஆதரவு அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து போராடுவதற்கு நீங்க முன் வருகிறீர்களா? அது ஒரு சைடு. இல்ல, அது இல்லாம ஈழத்தை ஆதரிக்க முடியாது. நீங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இந்த முழக்கம். அவங்களுடைய செயல் திட்டத்தில் போய் பாருங்க. இனத்தின் விடுதலை என்றால் என்ன? இனத்தின் விடுதலைன்னா என்ன? தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழ் பண்பாடு, இதெல்லாம் விடுதலை பெறுவது இல்லை. இந்த இனத்தின் விடுதலைன்னு சொன்னா அது தமிழீழ விடுதலை சொல்லியிருக்காங்க. அவங்க திட்டத்தில் தான் இருக்கு. சரி, அதை அடைவதற்கு என்ன வழி? அதை அடைவதற்கு என்ன வழின்னா, இந்த மாநில அரசாங்கத்தை கைப்பற்றி அந்த மாநில அரசாங்கத்தின் சார்பில் ஒரு சர்வதேச மாநாடு கூட்டி எல்லா தலைவர்களையும் அதுக்கு வரவழைச்சு அவர்களை எல்லாம் நாம் எடுத்து பேசி ஈழத்தின் விடுதலையை ஏற்றுக்கொள்ள செய்வது. இதான் வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்துக்காக தான் தேர்தல் நிற்கிறீங்களா? அப்ப இதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நிற்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் உங்க நோக்கம் மோடி வருவதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு எது சரியான யுக்தியோ அதை கடைப்பிடிங்க. எந்த விளக்கமத்தையும் எடுத்து அடிங்க, பேய் விரட்டணும்னா. நீங்க அதை விட்டுட்டு நீங்க போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. நீங்க போட்டி போடுறீங்க. நீங்க இத்தனை வேட்பாளர்களை நிறுத்தி ஊரா அலைஞ்சு என்ன 8%, 9% ஆச்சு, 10% ஆச்சு. அரசியல் இல்லாத தேர்தல் போராட்டம் உங்களுடைய வரம்புகளை முடிவு செய்கிறோம். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. நம்ம அறிவியல்ல, இயற்பியல்ல பூரித நிலைன்னு முந்தியெல்லாம் நாங்கள்லாம் படித்தோம். இப்போ நல்ல தமிழில் தெவிட்டு நிலைன்னு சொல்கிறாங்க. ஒரு தண்ணியில் உப்பு கரைக்கிறீங்க, அதில் நீங்கள் கலக்கி உப்பு இன்னொன்று போட்டு கரைக்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு ஒரு உப்பு கரையாது, நின்றுவிடும். அதுக்கு பிறகு அதை கரைக்கவே முடியாது. நீங்கள் கொதிக்க வச்சாலும் கரைக்க முடியாது. என்ன பண்ணணும்? இதுக்கு பேர் தெவிட்டு நிலைன்னு பேர். இது தெவிட்டி போகும். இந்த இளைஞர்கள் ஆர்வத்தோடு நம்ம இப்படி ஜெயிச்சிட்டோம், 3%, 7%, 10%, இன்னொரு 11%, இப்படி வந்துட்டோம் நம்பிக்கிட்டு போகிறது இருக்கு பாருங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுதான் தெவிட்டு நிலை. ஒரு அரசியலும் இல்லாவிட்டாலும் ஊருக்கு சீமான் பேசுகிற பேச்சு, இளைஞர்களுடைய அரும்பாடுபட்டு செய்யக்கூடிய உழைப்பு, இதை வைத்து கொண்டு மட்டும் ஒரு ஆதரவு கூட்டத்தை திரட்டுவது, அதன் மூலம் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது என்பது ஒரு தெவிட்டு நிலையை அடைந்து விட்டது. பிரபாகரன் அவர்கள் குறித்து பேசுறாரு. இப்ப இது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இந்த மாதிரி கட்சி வளரக்கூடாதுன்னு அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதுல இருந்து இந்த எதிர்ப்புகளை பார்க்க கூடாதா? இல்ல, எனக்கு எந்த கட்சி வளர்றது பத்தியுமே கவலை இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கட்சிகள் அவங்க இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? கட்சிகள் நிறைய இருக்கட்டும், நிறைய வளரட்டும். நம்ம பல கட்சி ஜனநாயகத்தில் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஒரு குமுகி அமைப்பில் கூட ஒரு கட்சி சர்வாதிகாரம் கூடாதுன்னு சொல்லி கருதுறோம். அதனால கட்சிகள் வளரட்டும், அது பிரச்சனை இல்லை. கட்சிகள் என்ன கொள்கையை சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ் இன அழிப்பிற்கு துணை போன கட்சி. சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் தான் இந்த இன அழிப்பு நடந்துச்சு. இந்த இன அழிப்புக்கு துணை போனார்கள். நம்மளாம் கடுமையாக பேசியிருக்கோம். இன்றைக்கி அதில் மாற்றமே இல்லை. நாளைக்கு ஒரு விசாரணை என்று வந்தால் இவங்களும் கூண்டில் ஏற்றப்படணும். அதில் மாற்று கருத்தே நமக்கு இல்லை. அது தனி செய்தி. ஒரு சிக்கலில் நாம் எந்த பக்கம் நிற்கிறோங்கிறது வேறு செய்தி. ஏன்னா, இன அழிப்புக்கு நீதி கோரி போராட வேண்டும் என்று சொன்னால் இந்திய
அரசமைப்பு ஜனநாயக அரசமைப்பாக இருந்து இந்திய அரசியல் சமூகம் குடியாட்சிய சமூகமாக இருக்கணும். ஏன்னு கேளுங்க, நல்லா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஐநா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அனைத்து உலக நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது எதையுமே நாம் இறைமை இல்லாமல் எழுப்ப முடியாது. தென்னாப்பிரிக்கா போனாங்கல்ல பாலத்தீனத்திற்காக, தமிழ்நாடு போக முடியுமா? ஏன்? தென்னாப்பிரிக்கா இறைமையுள்ள அரசு. அப்ப இறைமையுள்ள அரசாக இருப்பது இந்திய அரசு. இந்திய அரசை வலியுறுத்தித்தான் நீங்க ஈழத்திற்கான தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கொண்டு சேர்க்க முடியும். இப்ப நம்ம காமன்வெல்த்துக்காக போராடினோம் 2013 காலமற்ற பட்டினி போராட்டம்லாம் நடத்தணும். யாரை கேட்டு நடத்தணும்? நேரடியாக இலங்கையை கேட்டு நடத்தல, இந்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை யார் ஆதரித்தாலும் நம்ம ஆதரவை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கோரிக்கையின் மூலமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளியை ஏற்படுத்துகிறோம். அவனை தனிமைப்படுத்துகிற போராட்டத்தில் தமிழ் மக்களை ஒன்று திரட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் இல்லாமல் பிரபாகரனை புகழ்வது, போர்க்களத்தை பற்றி பேசுவது, சும்மா வசனம் பேசுவதனால ஒரு பயனும் இல்லை. இவங்கெல்லாம் ஏமாந்து போவாங்க. நாளைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். அவர் கட்சி தொடங்கினதுலேருந்து, சீமான் கட்சி தொடங்கினதுலேருந்து அவர் கடுமையாக உழைக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் அரும்பாடுபடுறாங்க, காசு கொடுத்தெல்லாம் ஓட்டுவாங்க, நல்ல செய்திகள் தான் இதெல்லாம். ஆனால் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய அரசியல் என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். முதல் முறை இந்த கட்சி சார்பில் வேட்பாளர்களாக நின்றவர்களில் எத்தனை பேர் நீ கட்சியில் இருக்காங்க? ரெண்டாவது முறை நின்றவர்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டவர்களில் இன்னும் 2 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் கட்சியில் இருக்க போகிறாங்க? தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய பணி என்ன? அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க? வெறும் தேர்தலுக்கு வேட்பாளர் ஆவதற்கு மட்டுமே ஒருத்தர் வருவாங்களா? கட்சிக்கு வருவாங்களா? அது ஒன்று. இரண்டாவது என்னன்னா, இந்த அரசியலில் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த பயிற்சியின் அடிப்படையில் எவ்வளவு தூரம் மக்களை திரட்டுவதற்கு இயங்குறாங்க? இன்னைக்கு அனைத்து உலக சூழலில் ஈழத்தினுடைய இடம் என்ன, பங்கு என்ன? அதற்கு நாம் என்ன செய்யணும்? இங்கே இல்லை, அதான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் உங்களை போன்ற நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு வந்தாலும் இன்றைக்கு ஒரு அதிகமான இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்ததா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு சீமானுடைய வளர்ச்சிங்கிறது எந்த வகையில் பயன்பட்டுருக்குதா, பயன்படுமா? பயன்படாது. முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டு பேசுகிறோம். எதில் மறக்கிறோம்னா, கட்சி அரசியல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தமிழர்களை, தமிழ் தேசிய இனத்தை இனவாத அடிப்படையில் கூறு போடுகிற அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். அதான் இருக்கிறதுலே ஆபத்தானது. நீங்கள் தென் மாவட்டங்களில் போனோம்னா பக்கத்து வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஒருவர் சந்தேகிக்கு மாதிரி செய்துட்டார். நல்ல தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் இப்போ அவங்களாம் கூனி குறுகி ஐயோ நம்மளை தெலுங்குன்னுட்டான், நம்ம தெலுங்கு இல்லைன்னு நிரூபிச்சாகணும் என்ற ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு பாருங்கள். 500-600 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து இதோடு கலந்து இந்த அரசியலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் சுத்தமாக அந்த நான் கூட பல முறை கேட்டேன். இப்போ வைகோ தெலுங்கு, அதுவும் கலைஞர் கருணாநிதி தெலுங்கு, ஸ்டாலின் தெலுங்கு, எல்லாரும் தெலுங்குன்னு சொன்னால் இப்போ ஈழத்துக்கு ஆதரவுன்னு வரும்போது இவன் தெலுங்கனா தமிழ்நாடுலாம் பார்க்கல. உயிர் தியாகம் பண்ணவங்கள எத்தனை பேர் தெலுங்கு, எத்தனை பேர் தமிழ்னு கணக்காட்ட முடியுமா? முதல்ல ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் அது. இந்த இவரெல்லாம் தமிழர் இல்லை, சரி அப்போதான் ஒழுங்காக அந்த லைன் எடுக்கிறீங்களா? இப்போ அஸ்ஸாம் கணபரிஷத், அஸ்ஸாம் அனைத்து அஸ்ஸாம் மாணவர் யூனியன் இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? இவெல்லாம் வங்காளத்துலேருந்து குடியேறினாங்க. எந்த வருஷம்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். அவன் 67 கேட்டாங்க, ஒப்பந்தம் 71ன்னு போட்டாங்க. போட்டு இவனை வெளியேற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அவன் வாக்குகள் மூலமாக இங்கே அந்நியர்கள் ஜெயிக்கிறத தடுக்க முடியும். ரைட், அப்படி ஒரு கோரிக்கை இருக்கு அவங்கள்ட்ட. கோரிக்கை இருக்காங்கிற நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழன் முதலமைச்சர் ஆகணும்னா தமிழன் தான் தேர்தலில் நிற்கணும், தமிழன் தான் போட்டியிடணும், தமிழன் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். நீ சட்டமன்ற உறுப்பினர் யார் வேணாலும் ஆகலாம், முதலமைச்சர் மட்டும் தமிழனாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் சட்டப்படியான அணுகுமுறையே இல்லையே. அது யார் தீர்மானிக்கிறது? இதை என்ன அளவுகோல் இருக்குது? இது கடைசியாக முதலமைச்சர் பதவிக்கான சண்டையாக இல்லாமல் தமிழ் மக்களிடையிலான பிளவாக மாறிடுச்சு. தமிழ் தேசியத்திற்கு சீமான் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தீங்கு தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்துவது, தமிழ் சமூகத்தை சிதைப்பது, தமிழர் அடையாளத்தை தவறாக முன்னிறுத்துவது. இது ரொம்ப ஆபத்தானது. உங்களுக்கு முதல்ல அவர் ஏதாவது தமிழ் சமுதாயத்துக்கு செய்ய விரும்பினார்னா
எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, எப்படி தேர்தல் நிற்க என்பதை காட்டிலும் இந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும், கைவிடணும். இப்போ அவர் ஆசானா கருதக்கூடியவர்களெல்லாம் இல்ல சொல்லுவாங்க, தமிழ் தேசியத்துக்கு எதிரான அரசியலில் தான் சீமான் பயணிக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இந்த பொருளில் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆபத்தானதுன்னா தமிழ் தேசியத்துக்கு தான் ஆபத்தானவர். அது என்ன சந்தேகம்? அது தமிழ் தேசியம்னு ஒத்துக்கிட்டா நான் பேசுகிறது தமிழ் தேசியம் இல்லை. அது தமிழ் தேசியம்னா மணியரசன் பேசுறது தமிழ் தேசியம் அல்ல. அது தமிழ் தேசியம்னா இதெல்லாம் எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? ரெண்டும் இருக்க முடியாதுல்ல. நீ தமிழர்கள் யார் என்ற வரையறையிலேயே வேறுபட்டு நின்று கொண்டு உங்களுக்கு எனக்கு என்ன தமிழ் தேசியத்தில் ஒற்றுமை வந்திருக்கு? ஓங்கி முழங்குவதால, பிரபாகரன் பெயர் சொல்வதால, எதுல என்ன தமிழ் தேசியம் உங்கள்கிட்ட இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது எதுக்கு நடைமுறையில் புறம் சார்ந்து யாருக்கு பயன்படுதுன்னா தமிழ் சமுதாயத்தினுடைய பகைவர்களுக்கு பயன்படுகிறது. ஒன்று, தமிழ் மக்களின் ஒற்றுமையை குலைப்பதன் மூலமாக பயன்படுகிறது. 2, தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளுக்கு பதிலாக சில உடனடி அற்ப கோரிக்கைகளை முன்னிறுத்துவதன் மூலமாக பயன்படுகிறது. இது யாருக்கு பயன்படும்? ஒரு பாலிச எதிர்ப்பு களத்தில் தமிழ்நாடு நிற்கிற போது, பாலிச எதிர்ப்பு போராட்டத்திற்காக எல்லாரையும் தமிழ் மக்களை ஒன்றுபடுத்துகிற போராட்டத்திற்கு பதிலாக நீங்கள் உங்கள் கட்சிக்கான நலனுக்காக பாலிச எதிர்ப்பெல்லாம் பெருசு இல்லை, நீங்கள் திமுகவும் பாஜகவும் ஒன்றுன்னு நிலை எடுத்துட்டீங்கன்னாலே பாஜகவுக்கு அது உதவி செய்யும். வேற யாருக்கு உதவி செய்யும்? உங்களுக்கு நிச்சயமாக அவனுக்கு தானே உதவி செய்யும். நீங்கள் இப்போ கூட என்ன பார்க்குறீங்க? மோடிக்கு கேட்ட கட்டளை மக்கள்கிட்டேருந்து கிடைக்கலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் போன முறை இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கணும், இப்போ இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும். இது போட்டி அது இல்லைங்க. இதெல்லாம் ஓட்டப்பந்தயமா? யார் முன்னால் வந்தால் யார் 2வது 3வது போட்டியா? இவர் இந்த அண்ணாமலை இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற பேச்சு இருக்கே, தேர்தல் ஒரு அரசியல் போராட்டம்னு பார்க்கணும். ஏன்னா இது ஒன்றும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறதில்ல. இவங்க இப்போ இன்னைக்கு 8% பேர் ஓட்டு போட்டாங்கன்னு இவங்க அத்தனை பேர் முதல் தேர்தலேருந்து அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்களா, இல்லை மாறி மாறி போடுறாங்களா? வளர்ச்சி தானே, ஸ்டெப் தானே வர்றாங்கல்ல உங்களுக்கு. அப்போ இது இப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுது, அதே போல் சரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டுல்ல. இந்த இன்னைக்கு திமுக 39 தொகுதியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. இதே திமுக 2014 தேர்தலில் எத்தனை இடம் வெற்றி பெற்றுச்சு? இன்னைக்கு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. 2014 37 இடத்துல ஜெயிச்சாங்களே இல்லையா? இதே பாஜக கூட்டணி சார்பில் அன்னைக்கு 2 இடமோ 3 இடமோ ஜெயிச்சாங்களே. எப்படி மாறுச்சு? இட் இஸ் பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ். என்ன சிக்கல், என்ன கேள்வி, இதை பொறுத்து இருக்கு. அவ்வளவு வல்லமை பொருந்திய இந்திரா காந்தி 77 வட மாநிலங்களில் முழுவதும் ஒன்றும் இல்லாமல் போனாங்களே. எப்படி 80 திரும்ப எப்படி அந்த வலிமை கிடைச்சிச்சு? இவனுக்கு எதிராக அந்த வலிமை கிடைச்சதில்ல உங்களுக்கு மீண்டும். அதனால் இதெல்லாம் நிலையே இல்லை. யார் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கங்கிறது முக்கியமே இல்லை. நீங்கள் என்ன கொள்கைகளை முன்னிறுத்தி, என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆதரவை பெற்றீர்கள், இதுதான் கேள்வி உங்களுக்கு. இப்போ திமுக அவங்க நாங்கள் மாநில அரசாங்கத்தில் அந்த உணவு கொடுத்தோம், அந்த சத்துணவு கொடுத்தோம், நமக்கு அது முக்கியம் இல்லை. நீங்கள் ஊப்பா சட்டத்தை பயன்படுத்துகிறீங்க, கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுறீங்க, காவல் நிலைய சித்திரவதைகளை நியாயப்படுத்துறீங்க. அதை தான் நம்ம போராடணும். இந்த பாஜகவை தோற்கடிப்பதற்கு நீங்களும் ஒரு கருவின்னு ஏற்றுக்கொள்கிற காரணத்தினாலேயே உங்கள் ஆட்சியை பூரா ஏற்றுக்கொண்டு நம்ம நிற்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு எல்லாரோட தீவிரவாதையெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கிறோம், போராடுறோம் நம்ம. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கருவியாக பார்க்குறோம், அவ்வளவுதான். நீங்கள் அதை பார்க்கறது என்ன தயக்கம்? உங்கள் அணிகளை நீங்கள் என்ன மாதிரி தயார் பண்ணியிருக்கணும்? இந்த தேர்தலில் ஏன்னா பிரபாகரன் ஒவ்வொரு தேர்தல் இவன் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு தேர்தல் நின்னார், இன்னொரு தேர்தல் நிற்கலையில். நம்ம நாம் தமிழர் இந்த மாதிரி தேர்தலில் போட்டி போட வேண்டாம். மனிதகுல விரோதி பாஜகவை தோற்கடிக்க களம் காண்போம். எவன் மதித்தாலும் எவன் மதிக்கலாம், வாங்க வேலை செய்யுங்கன்னு போனீங்கன்னா தமிழ் மக்கள்கிட்ட நீங்கள் மீண்டும் போய் ஆதரவு திரட்டுவதற்கு உதவி இருக்கும்ல. உங்களுக்கு அந்த கணக்கே இல்லை. எத்தனை ஓட்டு, எத்தனை சதவீதம், அது எப்படி படிப்படியாக நகர்ந்து போகுது? நகராது. சரி தோழர், பரமபத விளையாட்டில் பாம்பு கடிச்சா டக்குனு கீழே போயிடும். சரி தோழர், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.